துக்ளக் வாசகர்களின் சங்கநாதம் 360 டிகிரி அலசல். ஒவ்வொரு நாளும் 3 தொலைக்காட்சிகளில் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம். எனவே மறைக்கப்பட்ட உண்மைகளை உறக்கச் சொல்லவும் பொய்களை முறியடிக்கவுமே இந்த நிகழ்ச்சியில் இன்று நான் ஜம்புநாதன், என்னுடன் கலந்து கொள்பவர் டாக்டர் பரமேஸ்வரன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நம்ம இன்னைக்கு ஒரு தலைப்புல ஒரு தொலைக்காட்சியில் நடந்த விவாதம், அதை பத்தி பார்க்கிறோம். மக்கள் சபைங்கிறது அந்த தலைப்பு. மக்கள் வாக்களிப்பது கட்சி தலைவர் வேட்பாளர் அடிப்படையிலா அப்படின்னு. அதுல முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், சின்னத்தை வைத்துத்தான் வாக்காளர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வாக்காளர்களை அவமதிப்பது போல இருக்குமே அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுல பாருங்க. ஆமா, அதுல சின்னத்தை பத்தி பாக்குற போது இந்த சின்னம் முக்கியம் இல்லைன்னு சொன்னாக்க அதுக்காக ஏன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவர்கள்லாம் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம்லாம் சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது சின்னம் ஓரளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிறத ஒத்துக்கதான் ஆகணும். அதுக்காக அதுல என்ன பிரச்சனை ஆச்சுங்கிறத அப்புறம்தான் பார்க்கணும் நம்ம. அப்புறம் சின்னங்களை ஒதுக்க தேர்தல் ஆணையம் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டது மிகப்பெரிய குற்றம் அப்படின்றது சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? ஆர்டிஸ்டுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, அப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணினாக்கா நாங்க நீங்க கேட்ட சின்னத்தை உங்களுக்கு அது கொடுக்க முடியும்னா கொடுக்க போறோம் அப்படிங்கறத தேர்தல் ஆணையத்தினுடைய இது. இவங்க நிதி அவங்களுடைய இந்த வரவு செலவு கணக்கை ஒப்படைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஆபீஸ் பேரர்ஸ் லிஸ்ட்டை கொடுங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க. என்ன இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு 2 தடவை நீங்க கொடுத்துட்டோம், ஆனா 3வது தடவை நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேண்டிய பர்சன்டேஜ் ஓட்ஸ் உங்களுக்கு போல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு எல்லாத்தையும் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க எனக்கு சில்லறதை கொடுக்கல, நீங்க அதுல எங்களுக்கு வஞ்சகம் செய்யறீங்க அப்படின்றது நியாயமே இல்லை. இப்ப அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப இவங்க கேட்ட அந்த பானை சின்னம் இவங்களுக்கு கிடைச்சிட்டு 2 பேர் நிக்கிறதுனால இவங்களுக்கு சரி போயிட்டு போறது அப்படின்னு சொல்லி இவங்க பானை சின்னத்தை கொடுத்துட்டாங்க. இனிமே எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றம் சொல்லாம அவங்களுடைய வேலையை கவனிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சின்னம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இதுல என்ன தெரியுதுன்னா திருமாவளவன் முக்கியம் இல்ல, மீதி ஆட்கள்லாம் தலைவர்கள் முக்கியம் இல்ல, சின்னம் தான் முக்கியம் அப்படிங்கிறது அது அவ்வளவு நியாயமா தோணல. சின்னம் முக்கியம், ஆனா அது அதிமுக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்துல ஆர்கே நகர் தேர்தல் என்னாச்சு? புது சின்னங்கள் வாங்கின 2 கட்சிகள் முன்னாடி வந்துட்டாங்க. 3வது இடத்துக்கு ரொம்ப பல நாள் பிரபலமான உதயசூரியன், ஆரம்ப காலத்துல இருந்து இருக்க உதயசூரியன் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதனால இதை வச்சுட்டு அவங்க புதுசா சொல்லி கதையெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவங்க இதை பார்க்கட்டும், தேர்தல் பிரச்சாரத்துல கவனம் செலுத்தட்டும். அடுத்தது, சின்னம் ஒதுக்குவதில் தாமதமானதற்கு பிஜேபி ஒரு காரணம் அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? பானை சின்னத்தை ஒதுக்குவதில் எவ்வளவு காலம் இழுத்தடித்ததுனாக்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காரணமா இருக்கு. இது மேட்டர் பிட்வீன் தி எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அந்த பார்ட்டிஸ் கன்சர்ன்ட். எத்தனையோ பேருக்கு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. கமலஹாசன் கேட்காம முதலே டார்ச் லைட் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டவங்க எல்லாம் அவங்களுடைய சின்னத்தை கிடைச்சுன்னு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல அரசியல் செய்யறதுக்காக சொல்றதே வழியா இதுல பிஜேபிக்கு எந்த விதமான ஹேண்ட்ஸும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தான் தலைவர்கள் முக்கியம் அப்படின்னும் போது இந்த சின்னங்கள் எல்லாம் பத்தி அது உங்களுக்கு வேற சின்னம் கொடுக்கறதுனால நீங்க தோத்து போவீங்க அப்படிங்கறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதனால பிஜேபி மேல குற்றச்சாட்டு, அபாண்டமான குற்றச்சாட்டு. இவங்களுக்கு வேற எதுவும் சொல்லலைன்னா இதையாவது நீங்க எலெக்ஷன் கமிஷன், இடி, இன்கம் டாக்ஸ் இப்படி இதையே பேசிட்டு இவங்க பிஜேபி மேல குற்றம் சொல்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கே வழிய வேற பிரதானமான குற்றங்கள் எதுவும் அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை தோக்கிறதுக்கு காரணம் சப்பக்கட்டு தேடிட்டு இருக்காங்களோ? அடுத்தது பிஜேபி தேர்தல் பத்திரம் மூலமா
ஊழல்கள் செய்திருக்கு. அதுக்கு பதிலே சொல்லலைன்னாக்க இன்னைக்குதான் இன்னொரு இதுல சொன்னார். நீங்க சொல்லுங்க. இல்ல ஊழல் பத்திரங்கள் அப்படிங்கிறது என்ன, முதல்ல தேர்தல் பத்திரம், நீங்க பாக்கணும் எப்படி. அதான் தேர்தல் பத்திரம்னா முதல்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இந்த தேர்தல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாம பணம் வந்துட்டு இருந்தது. பிளாக் மணி முழுக்க விளையாடிது அப்படின்ற போது சரி அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. தேர்தல் பத்திரம்ங்கிறது வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அது வந்து எல்லாமே லீகல் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட் ஆனா இது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு, சரி ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாக்கா நம்ம இதை என்ன வந்து we will try to modify so that it becomes fool proof and becomes very transparent. அவ்வளவுதானே ஒழிய எல்லா கட்சியும் இதுல பணம் வாங்கிட்டு, அதனால இதுல வந்து நம்ம எந்த கட்சியுமே நம்ம இவங்க வந்து அதனால குற்றம் செய்தார்கள் நம்ம சொல்லல. நீங்க எதுக்கு எடுத்தாலும் குற்றம் செஞ்சாங்க அதனால பணம் வந்ததெல்லாம் குற்றத்துல அப்படின்னு சொன்னா எல்லாரும் பணம் வந்ததெல்லாம் குற்றமான முறையில வந்ததுன்னு சொல்லணும், ஊழல் செஞ்சு வந்ததுன்னு சொல்லணும். அப்படிலாம் ஒரு கட்சியை மட்டும் சொல்றதுங்கிறது அது பியூர்லி அரசியல். ஒரு கட்சி நிச்சயமா நல்ல நடவடிக்கை எடுத்தது, அது ப்ராபப்ளி சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழுசான திருப்தி அளிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு ஒரு முறை வரும், அது வந்து தட் வில் பி ஃபுல் ப்ரூஃப் டிரான்ஸ்பரண்ட். அந்த எல்லா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அது திருப்திகரமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா இவங்க பிஎம் கேர் பத்தி சுப்பிரமணிய சாமி வந்து உங்களை பத்தி குத்தமா சொல்லிட்டாரு, அதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க, அவர் பிஜேபியை சேர்ந்தவர் தானே அப்படின்னு ஒரு சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல பிஎம் கேர் ட்ரஸ்ட பத்தி பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னாக்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து கையெழுத்து போடணும், அவர் ஒரு நாள் மெம்பர்ஸ் அப்படி கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்தது. காங்கிரஸ்க்கு அவர் வந்து அவர் அப்ப மந்திரி சபையில இல்லாதவங்க அதுல இடம் பெற்றிருந்தாங்க. வேற பிஎம் கேர்ங்கிறது என்ன பாருங்க, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், அடுத்தது பினான்ஸ் மினிஸ்டர், 3 பேரும் இருக்காங்க. 3 பேரும் மந்திரி சபையில அரசாங்க பொறுப்பை வகிக்கிறவங்க. அவங்க இல்லாம இன்னொருத்தரை கொண்டு வந்து வெளியில இருந்து போடுறதுங்கிறது எப்படி இருக்கும்? இப்ப ஒரு முன்னாடி சீதாராம் கேசரி மாதிரி ஒரு நபர் இருந்தாரு, அவர்கிட்ட போய் ராகுல் காந்தி ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தாருனாக்க அவர்கிட்ட போய் நிற்பாரா? அது வந்து முறையாது. இது மந்திரி சபையில் இருக்கிறவங்க அவங்க தான் அதுக்கு அக்கௌண்டபிள், அவங்க தான் எடுக்கணும். அது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணது அது சுப்பிரமணிய சுவாமி கேள்வி கேட்கறாருன்னா சுப்பிரமணியம் சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களா? இது மாதிரி பேசினாக்க ஈவேரா சொன்னதையும் இவங்கெல்லாம் கழகம் ஒத்துக்குதான்னு சொல்லணும். சுப்பிரமணிய சுவாமி சோனியா காந்தி பிரியங்கா வத்ரா எல்லாம் சிறைக்கு போவாங்கன்னு சொன்னாங்க, அதையும் இவங்க ஒத்துக்கிறாங்களா? அதனால ஒரு தலைவர் சொன்னாக்க அந்தந்த நேரத்துக்கு அவர்களுக்கு சில அபிலாஷைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்புறம் பாஜக காங்கிரஸ் 2 கட்சிகளுமே ஊழல்கள்ல திளைத்தவை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஆட்சி 2க்குமே அறிவு கிடையாதுன்னு அதிமுக பிரதிநிதி பேசினார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல வேலை விசிக்கு தான் இந்தியா முழுக்க ஆட்சி செய்யணும்னு சொல்லாம இருந்தாங்களே, அது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா 2 நேஷனலிஸ்ட் பார்ட்டி 2 தான் இருக்கு, பிஜேபி காங்கிரஸ் 2 தான் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ இவங்க 2 பேர் தான் நாட்டை ஆள முடியுமே ஒழிய ரீஜனல் பார்ட்டிஸ் நாட்டை ஆள முடியாது. இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அமால்கம் பண்ணி இப்ப ஆட்சி செய்ய ட்ரை பண்ண போது நடந்த அவலங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். 1989 நடந்த அட்டூழியங்கள் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். சின்ன அப்புறம் 1977 இது இந்திரா காந்திக்கு எதிர வந்து அதுக்கப்புறம் ராஜ்ய கட்சிகள்லாம் சேர்ந்ததுனாலதான் அந்த அரசாங்கம் கூட கவிழ்ந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். 2.5 வருஷத்துலயே அது கவுந்து போச்சு. அதுக்கப்புறம் 89க்கு அப்புறம் இவங்க இந்த காங்கிரஸ் பலம் இல்லாம போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் சேர்ந்து பண்ணின விஷயங்கள், அது ஒரு நிலையான அரசு எந்த ஒரு கட்சி கூட்டணியுமே 1 வருஷம் கூட கொடுக்க முடியாம தான் இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். இதெல்லாம் மீறி இப்ப 2004 இருந்து 2014 வரைக்கும் கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தது. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து பிரதான கட்சி அப்படின்னு சொன்னா கூட இந்த நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் சொல்லிக்குவாங்க, நாங்க தான் அவங்களே வழிநடத்தினோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அவங்க வழிநடத்தினோம் அப்படின்னா என்ன பண்ணினாங்க, ஊழலில் அவர்களை வழிநடத்தினோம், ஊழலுக்கு தலைமை எடுத்து அவர்களை அந்த ஊழல் பாதையிலே கொண்டு சென்றோம் அப்படின்னு மன்மோகன் சிங் எவ்வளவோ தரம் வெக்கி தலைவருடைய மாதிரி
அந்த இந்த ஸ்கேம் நடந்தது, காமன்வெல்த் கேம் ஸ்கேம் நடந்தது, அப்புறம் கோல் ஸ்கேம் நடந்தது, 2G ஸ்கேம் நடந்தது, தி நேம் எனிதிங் போஃபோர் ஸ்கேம் அதுக்கு நடந்தது, நேம் எனிதிங் தேர் plenty ஆஃப் ஸ்கேம்ஸ் தட் ஆர் டேக்கிங் பிளேஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது. அதனால எப்படி இருந்தாலும் சரி நம்ம நாடு நல்லா இருக்கணும், உருப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அது வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி மஸ்ட் ஹேவ் த மெஜாரிட்டி. அப்படி இருந்ததுன்னா தான் அது ஒண்ணு தீர்க்கமா யோசிச்சு நாடு முழுக்கத்துக்குமான ஒரு வளர்ச்சியா கொடுக்கணும். அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்தியா இஸ் அ குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட். குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னா the center has the maximum power. மீதி இந்த ஃபெடரேஷன்ல இருக்கிற அதர் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பவர் இருக்கு. அது இல்லாம ஸ்டேட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டுன்னா இது பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு. அதனால பிஜேபியோ காங்கிரஸோ இது ரெண்டு தான் ரூல் பண்ணணும். நீங்கள்லாம் சேர்ந்து அவங்கள வந்து கரப்டா ஆக்கிடாதீங்க அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளா தான் நம்ம வைக்க வேண்டியிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதான் அதுல இன்னொரு தலைப்பு வந்து இன்னொரு தொலைக்காட்சியில வந்த தலைப்பு என்னன்னாக்க இதுல மக்கள் வந்து மக்கள் வந்து வாக்களிப்பது கட்சியின் அடிப்படையிலா, தலைவர்கள் அடிப்படையிலா, அல்லது இது தலைப்பு இன்னொன்று வந்து வேட்பாளர்கள், தலைவர்கள், கட்சி எந்த அடிப்படையில எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுல மற்ற பேசிட்டு இருந்தாங்க, பொதுவா பேசினாங்க, அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க. அதுல முக்கியமா நடுவில் பேசும்போது ஒரு திமுக பிரதிநிதி சமஸ்கிருதம் வந்து மருத்துவ கல்லூரியில எல்லாம் கம்பல்சரியா இருந்தது, அது அண்ணா வந்து தான் நீக்கினாரு அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அத பத்தி நீங்க டாக்டர் அதனால கரெக்டா சொல்ல முடியும் சார்? அண்ணா வந்து 67ல சார், அண்ணா வந்து 67ல, இதெல்லாம் 1910 20களே அது நீக்கியாச்சு. அதாவது முதல்ல இங்க இந்த மெடிக்கல் காலேஜஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து அப்போ ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வாஸ் ப்ரிடாமினன்ட் இந்தியால. ஸோ ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் கூட இந்த அலோபதிக் சிஸ்டத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தி அதர் டைப் ஆஃப் மெடிசன் அர்த்தம். அப்படிதான் அது ஆரம்பிச்சது. ஸோ அதனால உங்க ஊர்ல ப்ரிடாமினண்டா ஆயுர்வேதிக் இருக்கு, நாங்க அதர் டைப் ஆஃப் சிஸ்டத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் சேர்த்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்கட்டால ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயும் இது தமிழ்நாட்டுக்கு வந்தது மெட்ராஸ் மெடிக்கல். அப்ப அந்த பீரியட்ல மட்டும் 1 வருஷமோ 2 வருஷமோ சான்ஸ்கிரிட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சான்ஸ்கிரிட் அப்போ வந்து கம்பல்சரியா இருந்தது. அந்த 1-2 வருஷத்துலயே அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது வரல. இதெல்லாம் வந்து அண்ணா எல்லாம் வரல, அதுக்கெல்லாம் முன்னாடி 1920களிலேயே இது நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இவங்க எல்லாத்தையுமே அண்ணா, பெரியார், கருணாநிதி இந்த 3க்குள்ளேயே தான் அடக்க பாக்குறாங்க. என்ன பண்றது? ஹிஸ்டரி இஸ் டூ லாங். இவங்க இந்த 30 வருஷத்துலயும் எல்லாத்தையும் அடக்க பாக்குறதுங்கிறது இவருடைய பேதமையை தான் சொல்றதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். சரியா சொன்னீங்க. அப்புறம் சார் இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நாங்கெல்லாம் ஒரு பெரிய கட்சி, நாங்க போய் தேர்ந்தெடுத்து நாங்க போனாக்கா நாங்க அங்க பண்ணிடுவோம். அது 38 பேர் போய் என்ன பண்ணாங்கன்றது ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் போனா ஏதாவது பண்ண முடியும். ஆனா சுயேட்சையா ஒருத்தரை போய் நிற்க வச்சு அவருக்கு எலெக்ட் பண்ணினாக்கா என்ன அவரால் பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல? இல்ல எம்எல்ஏ என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பேசிக்கா சுயேட்சையே நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. என்ன நினைக்கிறீங்க இந்த ஐடியா பத்தி? அதான் இப்ப அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், அப்புறம் எல்லாருக்கும் அதுல ஜனநாயகத்துல பங்களிக்க வேண்டும் அப்படின்வாங்க. ஆனா சமயத்துல வரும்போது சுயேட்சையை இவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. இதுல இந்த சுயேட்சைகள் ஜெயிச்சு பல சமயங்கள்ல பல நல்ல தனிநபர் மசோதாக்களை கொண்டு இருக்காங்க. அதனால அருமையான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. 38 பேருக்கே வந்து இவங்க செய்யாத நீங்க சொன்ன மாதிரி. அதனால சுயேட்சைகள் போகக்கூடாதுன்னு இல்லை. சுயேட்சைகளுக்கு என்னங்க கட்டுப்பாடு இருக்கு? ஒரே கட்டுப்பாடு, விப்பு வரும்போது அவங்க வந்து அதுல பங்கு கொள்ள முடியாது. அது தவிர மற்றபடி என்ன இவங்களுக்கு இது விப்புங்கிற அவசியமே இல்லையே. சுயேட்சை அவருக்கு வேற என்ன கட்டுப்பாடு கிடையாது. நேரம் ஒதுக்குறது, அங்க மொத்த மசோதாக்குள்ள டிஸ்கஷனுக்கு என்ன இருக்கோ அது மாதிரி. பல சமயங்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல பாருங்களேன், அப்பாவு மாதிரி ஒரு சபாநாயகர் வந்தாருனாக்க அவர் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு.
அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துலலாம் இவங்களெல்லாம் பேச விட்டுறாரு, நிறைய பேசுறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சபாநாயகருடைய உரிமை அது. அதுல என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல முடியும். அதனால இவங்க மொத்தமா சார் ஒரு சுயேட்சை அப்படிங்கிறது, சுயேட்சையா வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கா தனியா ஒரு கெத்து இருக்குன்னு அர்த்தம். அந்த தனியா வந்து நிற்கிறாரு சொல்லிச்சுன்னா அவர் பொலிட்டிக்கலி வெரி பவர்ஃபுல், அவர் வந்து ஸ்ட்ராங்கா அவருக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா அது அந்த பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் தானே நான் நினைக்கிறேன். அதனால ஒரு தனி சுயேட்சையா பார்ட்டி மெம்பராங்கிறது கிடையாது. ஒவ்வொரு எம்பியும் அவனுடைய கடமையை ஆற்றினார்கள்னா அது நாடு சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கறதானே ஒழிய இவன் இது லாயக் கிடையாது, கட்சிக்காரன் தான் லாயக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பேதமையின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு ஒரு விஷயம், இன்னைக்கு நீங்க நம்ம பாரத பிரதமர் தந்தி டிவியில கொடுத்த இன்டர்வியூ பாத்தீங்க இல்லையா? அதுல பல சந்தோஷகரமான இதெல்லாம் இருந்தது, பதில்கள் இருந்தது. அதுல ஒரு கேட்டாங்க, பிரதமராக நீங்க வந்து உங்க அம்மா காலமான கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி இறுதி கடன் முடிச்சுட்டு திருப்பி வேலைக்கு வந்துட்டீங்களே, அதனுடைய பெருமை வந்து உங்க பிரதமருங்கிறதுனாலயா இல்ல உங்களுடைய மோதிங்கிற தனி மனதுனா எதனால நீங்க அப்படி அவ்வளவு சீக்கிரம் எதற்கு பெருமை கொடுப்பீங்க அப்படின்னாக்க, அவர் என்ன பதில் சொன்னாரு, இரண்டுக்கும் இல்ல, என்னுடைய அம்மா தான் மகிழ்ச்சி அடைந்திருப்பா, பிரதமரா நீங்க மகிழ்ச்சி அடைந்தீங்களா, ஒரு ரெண்டுத்துக்கும் குறுக்க வந்திருக்குமே அப்படின்னாங்க. அதுக்கு பதில் சொன்ன போது அவர் சொன்னாரு, என்ன அப்படி வளர்த்த அம்மாவுக்கு தான் அந்த பெருமை சேரும், அம்மா எப்போதுமே கேட்பாங்க, நீ வந்து எப்ப வந்து 100வது வயசுல ஆரம்பிக்கிற போது போய் பார்த்தேன், அப்பயே சொன்னாங்க, என்ன பல பொறுப்புகள்லாம் இருக்கும் உனக்கு, நீங்க அதனால அதை விட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து எப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு இன்னொன்னு கூட சொன்னார் அவரு, சார் உங்களுக்கு வந்து திமுகவின் எதிர்மறை வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன, இது என்னப்பா இந்த எதிர்மறை வாக்குன்றதே நீங்க வந்து புதுசா இருக்கு எனக்கு, நான் ஒரு வேலை செய்கிறேன், என்னுடைய வேலையை அக்னாலேஜ் பண்ணி எனக்கு வர வாக்கு எனக்கு பாசிட்டிவ் வாக்குகள் தான் எனக்கு வருமே ஒழிய அவனுக்கு போட வேண்டாங்கிறது எனக்கு போடுறதுங்கிறது அந்த மாதிரியான வாக்குகளே நான் கேள்விப்பட்டதே. நீங்க தான் இப்ப சொல்றீங்க, யாரு வேலை செய்யறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறதெல்லாம். நான் வேலை செய்யறேன், நான் ஓட்டு போடுங்க, எனக்கு அவ்வளவுதான் வேண்டியதே ஒழிய அவன் செய்யல இவன் செய்யல அப்படி அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ரொம்ப நியாயமான கருத்துக்கள். இங்க பாத்தீங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரி அதிமுக எதிர்த்து திமுக வரும், திமுக எதிர்த்து அதிமுக வரும், இந்த மாதிரியான நினைப்பிலேயே தமிழக பிரஸ்களும் இருக்கு அப்படிங்கிறத, அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். தமிழக மீடியாவும் அதே மாதிரி இருக்குங்கிறது தான். நன்றி. இப்போ ஒரு சின்ன உதயசூரியன் மாதிரி இப்போ வந்து ஒரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு தாமரை மலர்றது போது கொஞ்சம் இந்திய தமிழ்நாட்டிலேயும் கொஞ்சம் அரசியல் தூய்மைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை அதோட சந்தித்து உரையாடினதுல மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். இது மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு பதிலை நாம் சொல்லுவோம். நன்றி சார். நன்றி.